அவர் சொல்றாரு நம்ம கேக்குறோம். லைட் ஆகும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் చెప్పినాడు நான் யார் வந்தது என்ன அவர் கேட்டாரு. எனக்கு தேவையில்லை சொன்னாலும் தெரியும். லைட் எதுக்கு ஆஃப் பண்றா? నిద్ర పోయేదాన్ని. ఆహా నాకు లైట్ ఉంటే నిద్ర రా. అది రాత్రి ఆఫ్ అయింది. ఇప్పుడు ఆఫ్ కాదు. லைட் ஆஃப் பண்ணா தெரியும். லைట్ ఆఫ్ చేసుకొని నిద్ర పోవాలంటే ఇంటికి పోవాలి. ఏడు లైట్ ఆఫ్ చేసుకున్నాడు కొడతారు మళ్ళా. ఏడు మా ఇష్టం, ఇది మాది. మీది మంది అంతా ఒకటే. ఇంట్లో మాత్రమే తని. ఇదే మా ఇల్లు. ఇది కాదు పెద్ద మంచి పెరుపులోడు పెరుపుకో சொல்லு சொல்லுங்க எடுத்து சொல்லு எடுத்து சொன்னா
அதாவது எப்படி என்றால் அதாவது எப்படி என்றால் இந்த பிரகாரமாக கேட்கைய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கீஸ்போட மகாராஜா கீசக மகாராஜன் கீச்சக மகாராஜா சபைகளை கொலுவனாடி வருகின்ற விதங்கள் காண்க. அடிபட்ட ஆளாகிய வந்தவர் யார்? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர்? தாயார், தந்தையார்? அப்படி என்று விளக்கத்தை விளக்கமாக எடுத்து சொன்னார். அனைவருக்கும் தெரியும். இங்க உக்காந்துக்கிறவங்களுக்கு தெரியாது. தூங்கி நிற்கிறாங்க. కూర్చోనర్చుడు వాళ్ళకి వాళ్ళ వరకే చెప్పాలా. వాళ్ళు నిద్రపోతా ఉన్నార్చుడు వాళ్ళు తెల్లారి పడుగా వేసా ఇట్లా 2 సార్లు కొట్టేసా వాడా ఈ దుమ్ము ఇచ్చేసిపోతా ఉంటారు. అబ్బడి వాళ్ళు తెలుసు నాడు నాడు நாடு கேட்கைய நாடு கேட்கைய கேட்கைய வந்து ஆண்டு வரக்கூடிய மன்னன் கேட்கைய மன்னன் கேட்கைய மன்னனுக்கும் இருதாரங்கள் ஒன்றாரத்தை பிறந்தவன் சுரவி எடுத்தக்கூடிய பொறக்க சுரவி రాజా నిదానంగా పోతే 9వ క్లాసులో 9 సార్లు బాగా అందరూ వింటారు. சுரவி என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கா இரண்டாவது சுதர்சனாதேவி சுதர்சனாதேவிக்கும் முதல் தாரத்துக்கு பிறந்தவர் சுரவி அல்லது சுதர்சனா இரண்டாவது தாரத்துக்கு பிறந்தவர் உலகச் சேர்ந்தவர் 104 பேர்கள். 104 பேரா? ஆமா. ஒரே தாய் வயிற்றில பண்ணா? 2 தாய், தந்தை 1 தாய் 2. బాగా బతుకున్నారు వాళ్ళు. 52 మీ అమ్మ మీ అక్క మీ అమ్మ ఫస్ట్ భార్య మా అమ్మ మా అక్కన కాదు మీ అమ్మ మా అక్క వాళ్ళ అమ్మ ఫస్ట్ ఉన్నదా? మా అక్క ఫస్ట్ పెళ్ళానికి పుట్టినోళ్ళు మా అక్క వాళ్ళు ఇద్దరు. అవును. మళ్ళా ఎట్లంటే అన్న వరకు రెండో పెళ్ళాముగా పుట్టి రెండో పెళ్ళానికి పుట్టినోళ్ళు మేము 104 మంది ఉపయోగించాం. గణేశ ఈ 104 మంది ఒకే దోవలో వచ్చినారా? లేదు, సెపరేట్ సెపరేట్ రెండు దోవలు కదా. లేదు, ఇప్పుడు కేఈ సత్రానికి 4 దోవలు ఉంది. ఈ దోవలో 20 మంది, ఆ దోవలో 20 మంది కానీ మా అమ్మ అలా పోరాడే ఒకే దోవలోనే వచ్చింది. అదే అడుగుతుంది. నీకేం
ఎవరికి వచ్చినట్ల మగవాణి మాదిరి అప్పుడు నేను ఆడిది చీర కట్టుకోవచ్చు చీర కట్టుకొని వచ్చాడు ముందు వరకు కోపం కాదు చీర కట్టుకుంటా ఆయనైతే బాగుంటాడు బాగా కట్టుకుంటాడు వాడు తీసుకున్నా మా ఊరు వాడు మా సింగడి బిడ్డ వాడు నువ్వు కాదు నిన్నేమని అంటున్నా అప్పటి 104 మందికి పెద్దోడు ఒకడు నువ్వు పెద్దోడా పెద్దోడా బాగుండవరా లేదు చెడిపోయినా ఏం బాగుండవు క్లాస్ పెట్టి ఆయన ఏమన్నా మేమంతా ఒక క్లాస్ పేరున్నా ఎప్పటి వరకండి சிங்கவளை கச்சகன் சிம்மவளை கிச்சகன் எப்படி என்றால் நாங்கள் பிறந்ததோ 7 பேர்கள் சமவளம் அடைத்தவர் யார் யார் நான் ஒன்று இரண்டாவது துரியோதனன் மூன்றாவது பகாசுரன் நான்காவது பீமசேனன் ஐந்தாவது மணிமாலன் ஆறாவது இடிம்பாசுரன் ஏழாவது யாரு சராசந்தன் அப்படி 7 பேர்களும் சமபலம் அடைத்தவர் ஆமா நீங்க 7 பேர் ஆமா ఎట్లంటే ఒక మనిషికి 7 ఏనుగుల బలం ஒரு மனிதனுக்கு 7 யானை பலம் அப்படி யார் கருத்தால் ஒருவர் வடிகின்றானோ அவர் கருத்தால் தான் చేతులు మా తమ్ముడు చచ్చినాడు అనుకో తమ్ముడుకుంటే బలం అంతా నీకు அப்படி 7 பேரிலே முதல் மடிந்தது யார் இடும்பா வனத்திலே இடும்பனை வதித்தான் பீமசேனன் இரண்டாவதாகிய பகனை மடித்தான் மூன்றாவதாகிய சராசந்தனம் மடித்திருக்கின்றான் இப்படி சராசந்தனம் மடித்திருக்கின்றான் மூன்றாவது நான்காவதாகிய மணிவாளனையும் மடித்திருக்கின்றான் உன் இறப்பது யார் நான் ஒன்று இரண்டாவது துரியன் மூன்றாவது பீமன் நாங்கள் இருப்பது 3 பேர் அப்படி நாடு என்ன தெரிவித்து கை நாடு சொன்னீங்க கை நாடு எப்படி இருவான் மன்னனுக்கும் மன்னன் முதலாக ஆட்சி புரிந்தவர் ஆட்சி புரிந்த மன்னன் மன்னன் இரண்டாவதாக நான் தான் ஆட்சி புரிகின்றேன் அப்படி நான் சபையில புறப்பட்டு வரும்பொழுது அந்த தேவர்கள் வந்தனங்கள் புரிந்திட இதோ வருகின்றான் பார் அதிபல கீச்சகன் நண்பனா நண்பன் என்ன கேட்கிறா
அவன் என்ன வாயை அவன் இங்க இருக்கிறவன அவனை கூட்டு போனானா அவன் எப்பேற்பட்ட சாமாத்து எனக்கு நல்லா காட்டுறான். வேன் வச்சுக்கிட்டு நீ காத்தோட்டமா அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆடுறவன் பாடுறவன் எங்க இருந்தாலும் ஆடுவான் பாடுவான். யார் இருந்தாலும் சொல்லிக்கொண்டே போவான். என்ன ஒத்தனுக்கு ஓய்வு கொடுக்கலானா இன்னொருத்தர் நீங்க வைக்க கூடாது. ஏன்னா தாசரா பல்ல ஒத்தம் பண்ணான், அவன் இன்னும் 2 நாள்ல வாரிக்கு போறான். இங்க ஒத்தம் பண்ணிக்கிறான், அவனும் பாரத முடிச்சுக்கலாம் மாறுறான் பாரு. அப்படி அந்த தேவர்கள் வந்தன முறிந்திட அதிவலை கேட்சகன் வருகின்றேன். மேல எப்படி வருது தெரியுமா? இரு பக்கத்தில் மந்திரிமார்கள் சூழ்ந்து இதோ ராஜா வருகின்றார் என்று நீ விட்டு தள்ளி வச்சு சத்தியம் வார போறனா? ராஜா வருகின்ற ராஜா வாடுறார், ராஜா வாடுறார் வருகின்றார் வருகின்றார். அது அப்படி அப்படி நான் சபையில வருகின்ற தருணத்திலே மந்திரிமார்கள் இரு பக்கத்தில் சூழ்ந்து கொண்டு இதோ ராஜா வருகின்றார் என்றால் அப்படி எப்படி இருக்க வேண்டும் மந்திரிமார்கள்? சொல்லு. கருத்திலே பிடித்து ராஜா வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் பாடி கார்டு போனாதான் அப்புறம் ராஜா வர்றாரு. அப்படி நாடோ கேட்கணும். கேச்சக மகாராஜன் சிங்கவர கேச்சகன் சிங்கவர கேச்சக சபையில வரும்பொழுது அப்படியே 32 வேலைத்தாளர்கள் அப்படியே முழங்கிய சபையில வருகின்றேன். போகட்டும். இன்றைய தினம் வருடத்துக்கு ஒரு முறை பகிர்வு பணம் காட்டுறது வழக்கம். வருடத்துக்கு ஒரு முறை பகிர்வு பணம் காட்டுறது கடமை. நாட்டுடைய மக்கள் குடிமக்கள் அப்படி இருக்க அந்த கீச்சக மகாராஜன் வர சொல்றார் என்று அவங்களை அழிச்சிருவா. ஃபர்ஸ்ட் பணத்தை கேளு, கொடுத்தா பாரு, அவங்களை கூட்டுவாங்க. சரி வேற விருந்த அல்லாப்புக்கு வந்தாரா? ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி போச்சுன்னா அந்த உமா பச்சி பண்ணா குத்து போட்டா ஏமாட்டி கட்டு நான் குத்துருக்க மாட்டா. வண்டி தெரியா கருட வாகனா
సంవత్సరానికి ఒక రోజు ఆ? సంవత్సరానికి ఒక రోజు కిస్తి నా కట్టు. గుట్ట ఎందుకు కట్టలేదు నువ్వు? ఇది నాది గుట్ట నీ గుద్ద ఆన్నే ఉందిరా. ఎవరో వాడు నన్ను పిసికిందే? పిసికినారు ఏయ్! ఎవరో వాడు పిసికిందంటే మహారాజు పిలిచినాను. ఏదో సమాచారం ఏ కిస్తి కట్టలేదు మీరు ఈ సంవత్సరం? ఇస్తా. బండ్లు కట్టలేదా? ఏయ్! తెల్లారికంతా క్లోజ్ చేస్తామని చెప్పు రావంటే ఎరా ఎట్లా కట్టాలి తెల్లారే లెక్క పగలు కూడా కట్టలేదు. மத்தியானம் மாய் பேஞ்சதெல்லாம் நான் உனக்கு ஆகல ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை பகுதி பணம் காட்டணும். 3 வருஷமா பகுதி பணம் காட்டல. ஏன் காட்டல? போச்சே போச்சே என்னடா பயிர் பண்ணீங்க? யோ கோபால் மந்திரியா நீ ஏன் பயிர் ஏன் பயிர் చేశావు? இந்த ஆளு பயிர் பண்ற மாதிரி இல்ல. மந்திரியா இந்த ஆளு பயிர் பண்ணதுக்கு அமிச்சா முட்டல்லே பார்த்து நின்னுறான் அந்த ஆளு. ஆன் பாதி காணி பார்த்து நீ என்ன பயிர் பண்ணுவா? யாரு நீ நான் ஏண்டக்கா நட்டு ஏண்டக்காய் இல்ல வெண்டைக்காய். பா நீ என்ன பயிர் பண்ண? ஆனா ஆ, ఇవా చెని గింజలో నారు పోసేసా ఆ, ఎత్తుకొని నాటిన ఆ. ఎవరన్నా నారు ఓడువన్నా చెరుకిలో నాటితే మా 3వ రోజుగా పటాన్ని ఏం లేదు మొత్తం ఎండిపోయింది. పటాన్ని మూసినాడు பட்டதான் பூசி అందువల్ల నాకు పంట లేదు కాబట్టి నేను కిస్తి కట్టేదిలే சரி அந்த சொல்ல போய் இந்த ஆளுக்கு கண்ணாடி கண்ணாடி வந்துட்டு கேளு. முன்னாடி பண்றியா? நீ என்ன பயிர் பண்ண? பயிர் பண்ணிரு பாரு. கருவே நட்டாரு பாரு. எப்ப சூதன் கட்டி ஏய் பூனை காவல வச்சிட்டு போய்க்கறானா? எப்ப எப்ப கட்டி வந்துச்சோ நடக்குது. ஏம்பா கோபால் மந்திரியா ஏன் பயிர் చేస్తా நாளை போய் தண்ணி கட்டி உடனே பயிர் பண்ணுவானா? சரி அதான் சொல்லிட்டு வர போய் மகாராஜா. மகாராஜா அந்த மந்திரி அவர் பயிர் வச்சாங்க இவரு இவரு இந்த மாதிரியா டேய் வேண்டக்கா அவரு அதே வந்துட்டாரா? நான் நட்ட வேண்டக்கா வேண்டக்கா காம்பு இல்லாத காம்பல்ல அதுல கொட்டை பார்த்தா கொட்டையே இல்ல. பூரா புய்யா இருக்கு. நான் எப்படி பகிர்ந்து பண்ண எப்படி காட்டுறது? எப்படி கட்டுவே? யாரு காலாட்டு கட்டிட்டா? அரத்துனாம் ஏன்னா பயிர் வச்சிங் கரெக்டு தான். அதுக்கு முறையா பயிர் வச்சிருக்கணும். நீங்க எங்க பயிரை வச்சுட்டு போச்ச பயிரெல்லாம் மயிரா போச்சு. ராஜா கிட்ட மயிரா காட்டுறீங்க. ஏய், என்ன பண்றீங்க தெரியாது. எனக்கு பக்கத்து பண்ண எனக்கு வர வேண்டும். பகிர்ந்து பண்ண கட்ட வேண்டும் என்றால் எனக்கு இப்ப சுருன்னு ஃபேன் இல்ல சொட்ட ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காவால அந்த காவை மாத்தி கட்டி விடுறோம். மாங்கா சீதுங்க. மாங்கா சீது. వాన వచ్చిందనుకో ఈ సంవత్సరం మనం పైరు చేయాలా ఎవరైనా పెద్దోళ్ళ దగ్గరికి పోయానా ఒక 10,000 ఈయన వడ్డీ నాటాలా అంటే ఓ వాన వచ్చిండదు కదా ఈ సంవత్సరం పంట పండితే ఆనందం కూడా అని 10,000 ఇస్తే కూడా ఒడ్లో 5 మూటలు ఇచ్చేస్తాడు. అవును అట్లనే గ్యారెంటీ వానే రాకుండా ఉంటే ఎవరిని మన పోయి అడిగితే 10 రూపాయలు ఇస్తారా? అందువల్ల ఎవరు పెన్నాం తాడు తెంచి కట్టేది யார் முக்கும் இந்த ஐயா? ஏன்னா இப்ப எப்படி என்றால் நீங்களும் மை பெய்யாத காரணத்தாலே இது மன கட்ட முடியாதுன்றீங்க. மூச்சு மேல மூச்சு மேல
எப்படி என்றால் తెల్లారి కదా నీ లెక్క క్లోజ్ అది ఎట్లా ఎట్లా అంటే ఏమో దోషమన్నా ఇన్ని రోజులు నీకు ఎవడు అప్పినోడు వాడు బట్టి తెల్లారి ముందు నువ్వే నేను ఇచ్చేదాన్ని బ్యాగ్ ఉంది కట్టరా అంటే எனக்கு இப்ப எனக்கு ஒரு 2000 தென்ன சீசன் நாங்கள் துட்டில கம்மி ஆச்சுக்கலாம் நாங்கள் மந்திரினோம் ఏడ్రాబా రేపు గోపాల్ మందిరే 700 రూపాయలు చిల్లర ఏ 30 రూపాయల నోటు ఇక్కడ చెల్లిస్తాను ఎత్తు 30 రూపాయల నోటు ఇక్కడ చెల్లిస్తాను బిల్లు బిల్ల 50 పైసల బిల్లే ఉండదు నా దగ్గర 50 పైసల బిల్లు ఉంది ఈ బిల్లుకి నీ దగ్గర బిల్లు ఇది బిల్లుకి அப்படி எப்படி என்றால் நீங்கள் எல்லாம் மைப்பெய்யாத காரணத்தாலே பகுதி பணம் கட்ட முடியும் அப்படி இருந்தால் நானும் நேராக மறுலோகம் சென்று உன்னுடைய யுத்தத்தை செய்து மைப்பழுதம்படியாக செய்து வருகின்றேன். சரிங்க. எங்க போனா வரலோகம். வரலாம். அந்த வரலாக தன்னை நாடினார் யார் மேல நீ குருட்டு மேகம் சொட்டு மேகம் ஊம மேகம் தனிப்பிருந்தால் நாட்டை மை பேச்சல வந்து பாக்கணுமா இல்லையா? பாத்துருக்கணும் வந்து பாத்தியா என்ன பேசிட்டா எப்படி முடியாது முடியாது மாய் காய் முடியுமா முடியாதா? அனுப்பினால் அடி வேலிக்கடி வேலிக்கடி போதும் 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 அடி 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 நாலா பக்காடி நாலா பக்காடி அந்த டப்பால ஊத்தி போடு சின்ன இன்னொரு கேன் போதும் డబ్బులు ఇచ్చేవాళ్ళు పోయి போதும் 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 ఏం మీరు ఒక్క తీసుకుంటే ఏమన్నా போதும் போதும் పోదుం పోదుం లేసుకున్నారా? ఇప్పుడు అట్లే పడుకోండా, ఇప్పుడు లేచుకోండి వాళ్ళందరూ పడుకోండి వాళ్ళందరూ లేచుకోండా. ఈసారి లేచి దుమ్ము కొట్టేసి పోతా ఉన్నాను మళ్ళా.
என்னம்மா மன்னவன் அப்படி வருவதாக வந்து மன்னோட இந்த செய்தி மாலை பருகும்படியாக செய்தி ஆமா ஏடா எப்படி வந்துக்கிறோம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு போவோம் ஐதங்கிலே பார்த்து அக்கா என்ன பார்த்து அக்காவை பார்த்து அக்கா சித்தூருக்கு వచ్చినామా ఉమ్మట్లమ్మ బంధువులు ఉన్నారా ఎట్లా అంటే మా ఎక్కడిని చూసి చాలా ఏళ్ళు అయిపోయా వచ్చిండేది மச்சநாடு மேலே வந்திருக்கிறோம் ஆமா இருப்பது அக்காவுடைய அரண்மனை ஆமா சென்று ஆடி அதன் பிறகு போகலாம் உங்களுக்கு பேச்சு அரண்மனை பேச்சு అక్కాళ్ళది పేచ అక్కడ పెద్దదా బిల్డింగ్ పెద్దది అదే బా ఇల్లు పెద్దది అరణ్మனை అలా మచ్చలాడి కన్నయ్య